சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு இந்த வாரம் வந்து என்ன ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா ரெட்ரோ ரவுண்ட் தான். இந்த ஒரு ரவுண்ட்ல நம்மளுடைய குட்டீஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல கலக்கியிருக்காங்க. கலர்ஃபுல்லான பாடலெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்மள 80ஸ்க்கே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவு சூப்பரா பாடி அமர்க்களப்படுத்தியிருக்கிறாங்க. பாடல் மட்டும் இல்ல, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. இது தொடர்பாக வந்துட்டு ப்ரோமோக்கள் வந்து வெளியாகி இருந்தது. எல்லாருமே வந்துட்டு யாரோட ப்ரோமோக்கு வந்து அதிகமா வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய திவினேஷ் மற்றும் ஜோஸ்ரீ அவங்களோட ப்ரோமோக்காகத்தான். இப்ப வந்துட்டு நம்மளுடைய ஜோஸ்ரீயோட ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருந்தது. இந்த ப்ரோமோல வந்துட்டு என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளோட ஜோகஸ்ரீயோட என்ட்ரி சும்மா வேற லெவல்ல இருக்குது. வேற ஸ்டைல் பாடல் எடுத்து வந்து சூப்பராவே பாடியிருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் பாடியிருக்கக்கூடிய பாடல விட இந்த பாடல்ல வந்துட்டு வேற ஒரு ஸ்டைல்ல அட்டகாசமா கலக்கியிருக்காங்க நம்மளுடைய ஜோஸ்ரீ. அப்படி என்ன பாடல் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட இளையராஜா அவர்களுடைய இசையில சும்மா செமையான பாட்டு தான். என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, "அட மச்சமுள்ள மச்சான் நான் புதுவித ரகம்" என்ற அந்த பாடல தான் எடுத்துட்டு வந்து சும்மா அமர்க்களப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி ஒரு பாடல வந்துட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. யோஸ்ரீயோட வாய்ஸ்ல இந்த பாடல் வந்துட்டு வேற ஒரு லெவல்ல தான் இருந்தது. ஒரு ரீஃப்ரெஷ்ஷான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தான் இது வந்து இருந்திருக்கு. நம்ம சரிகமபா அரங்கமே வந்துட்டு அப்படியே வியந்து பார்க்குற அளவுக்கு ஜோஸ்ரீ இப்படி பாடியிருக்காங்களான்ற மாதிரி தான் தோணுச்சு. நம்மளுடைய நடுவர்கள் எல்லாம் அவ்வளவு என்ஜாய் பண்ணி அவ்வளவு பாராட்டியிருப்பாங்க. அரங்கமுமே வந்துட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய ஜோஸ்ரீயோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து நம்முடைய ஸ்ரீனி சாரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இன்னுமே நிறைய இம்ப்ரூவ் ஆகி ஒரு பெரிய பாடகி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகுதி வந்து நம்மளுடைய யோஸ்ரீக்கு இருக்கு. இவங்க மெகா ஆடிஷன்ல இருந்துட்டு இப்போது வரைக்குமே நிறையவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது. இவங்களோட முயற்சி வந்து கண்டிப்பா வீணாகாது. இவங்க சூப்பரா இன்னும் நிறைய அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கத்தான் போறாங்க. அதை நாங்களும் பார்க்கத்தான் போறோம் என்ற நம்பிக்கை வந்துட்டு நிறையவே இருக்கு. யோகஸ்ரீயோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்க நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.